அங்கிள், எங்க அப்பா இங்க வந்தாரா? எங்க அம்மா காணோன்னு தேடிட்டு இருக்கிறாங்க அங்கிள். யாரு உங்க அப்பனா தம்பி? இங்க வரலடா. சரி, உனக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா? எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிக்கிற? நல்லா எழுதிக்கிறேங்க அங்கிள். சரி, எங்க அப்பா வந்தா சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ரிசல்ட் எல்லாம் எப்போ வரும்னு சொல்லிக்கிறாங்க தம்பி. நல்ல மார்க் வாங்கிருவியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருவியா? ஆமா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. வந்தவங்க போனவங்க எல்லாரும் எக்ஸாம் எப்படி எழுதிக்கிறேன், எக்ஸாம் எப்படி எழுதிக்கிறேன், நல்ல மார்க் வாங்கிடுவியா தம்பின்னு கேட்டு கேட்டு உயர வாங்குறாங்க. ஏன்னோ நான் படிக்கும்போது இவங்கெல்லாம் வந்து டீ காப்பின்னு போட்டு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் பேச்சு. நல்ல மார்க் வாங்கிடுவேங்க அங்கிள். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுவேன். சரி, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடணுங்க அங்கிள், நான் கிளம்புறேன். இருடா தம்பி, போலாம். சரி, நல்ல மார்க் வாங்கிட்டீனா அடுத்தது என்ன படிக்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிற? ஏதாச்சும் ஐடியா இருக்குதா உனக்கு? ஐயோ, இவர் வேற விடமாட்டேங்கிறாரே, சும்மா நொய்யி நொய்யின்னு. ஏதாச்சும் ஒரு பொய்ய சொல்லிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகிடா செந்தில். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க அங்கிள். சரி, நேரமாச்சுன்னா எங்கள் அம்மா காணன்னு தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். பாய் பாய். என்ன இந்த காலத்து பசங்க, எக்ஸாமு மார்க்குன்னு பேச்சு எடுத்தாலே தலை தெறிக்க ஓடிடுறாங்க. நம்ம எல்லாம் அந்த காலத்துல எப்படி படிச்சோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணோம். சரி, நமக்கு என்ன, நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ஐயோ கடவுளே, இன்னைக்கு வேற ரிசல்ட் வந்துருமே, என்ன ஆகுமோன்னு தெரியலையே. பாஸ் ஆகனா ஃபெயில் ஆகணும்னு தெரியலையே. அப்படியே பாஸ் ஆனாலும் கம்மியான மார்க் மட்டும் வாங்கி பாஸ் ஆகிட்டேன்னா போச்சு, அவ்வளோதான். இந்த வீட்டு பையன் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறான், அந்த வீட்டு பையன் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறான்னு சொல்லி சொல்லியே அம்மா ஒரு வழி பண்ணிடுவாங்களே. ஐயோ கடவுளே, என்னதான் பண்ணுறது? ப்ளீஸ் சாமி, எனக்கு எப்படியாச்சும் நல்ல மார்க்கோடு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வச்சிரு சாமி. அப்படி மட்டும் நான் பாஸ் ஆகிட்டேன்னா நான் உனக்கு வந்து மொட்டை போடுறேன் சாமி. இல்லை இல்லை, எங்கள் அப்பாவுக்கு வந்து மொட்டை போடுற சாமி, ப்ளீஸ் சாமி ப்ளீஸ். ஐயோ, நேரம் ஆக ஆக ரொம்ப பயமாக இருக்குதே. டேய் செந்தில், ரிசல்ட் பார்க்க போலியா? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் போகிறது இருக்கட்டு, நீ போய் பார்த்துட்டு வந்துட்டியா? நான்லாம் காலையில் முதல் ஆளாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. என்னாச்சு உன்னோட ரிசல்ட்டு? பாஸா ஃபெயிலா அதை சொல்லு முதல்ல. டேய், நான்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் ஸ்கூலுக்கு போய் நம்ம ரிசல்ட்டையும் தான் பார்த்துட்டு வந்திருப்பா. இவகிட்டயே நம்ம ரிசல்ட் என்னாச்சுன்னு கேட்கலாமா? மார்க் வேறு கம்மியாக போச்சுன்னா கிண்டல் பண்ணுவாளே. என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை, இவகிட்டயே கேட்கலாம். சௌமியா சௌமியா, ஸ்கூலுக்கு போய் என்னோட மார்க்கையும் பார்த்தியா? பார்த்துட்டு வந்திருந்தா கொஞ்சம் சொல்ல சௌமியா ப்ளீஸ். ஆமாம், உன்னோட மார்க்கையும் தான் பார்த்துட்டு வந்தேன், ஆனால் சொல்ல மாட்டேனே. நீ போய் பார்த்துக்கப்போ. எனக்கு காலையிலேருந்து ஒரே வயிறு வலியாக இருக்குது சௌமியா, டிசென்ட்ரி ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூல் வரைக்கும் போக முடியாது, அதனால நீயே சொல்லு சௌமியா ப்ளீஸ். அப்படியா செந்திலே? சரி, நீ எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்ட செந்திலே. என்னது, நான் பாஸ் ஆகிட்டேனா? ஐ, ஜாலி ஜாலி, நான் பாஸ் ஆகிட்டேன். ஆமாம் செந்திலே, நீ பாஸ் ஆகிட்ட. ஆனால் எல்லாத்துலேயும் மார்க் கம்மி, எல்லாத்துலேயும் பார்டர் பாஸ் மார்க் தான் வாங்கி பாஸ் ஆகிருக்கிற. என்னது, பார்டர் பாஸ் மார்க் தான் வாங்கிக்கிறேன்னா? போச்சு போச்சு, அம்மா திட்ட போகிறாங்க. அந்த ஏத்தூட் அங்கிள் வேற கிண்டல் பண்ணுவாரே, இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, சௌமியா நிற்கிறா, அவகிட்ட எதையும் காமிச்சிக்க வேண்டாம், அப்படியே கேத்த மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதனால என்ன சௌமியா, மார்க்கா முக்கியம்? பாஸ் ஆகிறது தான் முக்கியம். நான் பாஸ் ஆயாச்சு, அவ்வளோதான், விடு சௌமியா. சரிடா சந்திர, நான் போயிட்டு வரேன், பாய். அப்பாடா, இந்த டீ கடையில் அந்த அங்கிள் இல்லை, இருந்திருந்தாருன்னா இந்நேரம் எவ்வளோ மார்க் வாங்கிக்கிற தம்பி, எவ்வளோ மார்க் வாங்கிக்கிறேன்னு கேட்டு கேட்டால் உயர வாங்கியிருப்பாரு. நல்லதா போச்சு. டேய் செந்திலு, ரிசல்ட் வந்துருச்சாமா? எவ்வளவு மார்க் வாங்கிக்கிற? என்கிட்ட சொல்லவே இல்லை. அது வந்து அங்கிள், நானே சொல்லலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கேட்டீங்க. எல்லாத்துலேயும் நல்ல மார்க் தான் அங்கிள். நல்ல மார்க்னா எவ்வளவு மார்க் வாங்கிக்கிற அது சொல்லு. ஐயையோ, விட மாட்டேங்கிறாரே. பார்டர் பாஸ் மார்க்குன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கிண்டல் பண்ணுவாரே. என்ன பண்ணுறது? அது வந்து அங்கிள், மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்து சொல்கிறேங்க அங்கிள். ஸ்கூல்லயே நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பீன்னு சொல்லியிருப்பாங்கல்ல செந்திலு, ஏன் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னாங்க அங்கிள், பட் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. செந்திலே, செந்திலே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ, இவ வேற வந்துட்டாலே, போட்டு கொடுத்துருவாளே. வாமா சௌமியா, செந்தில் கிட்ட எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கேட்டுட்டு இருந்த, ஆனா அவன் மறந்து போச்சுன்னு சொல்றான்.
அதுவா அங்கிள், அவன் எல்லாத்துலயும் பார்டர் பாஸ் மார்க் தான் வாங்கியிருக்கிறான். உங்ககிட்ட சொல்ற கூச்சப்பட்டுட்டு மார்க் மறந்து போச்சுன்னு பொய் சொல்றான். ஏன் செந்தில் அப்படியா? ஆ, அது வந்து மார்க்காங்க அங்கிள் முக்கியம். இந்த காலத்துல திறமை தான் முக்கியம். எவ்வளோ மார்க் எடுத்தாலும் திறமை இல்லைன்னா அது வேஸ்ட் தானேங்க அங்கிள். எனக்கு என் திறமை மேல நம்பிக்கை இருக்குது. அது நிச்சயமா எனக்கு கைவிடாது, கை கொடுத்து காப்பாத்தும். அது போதுங்க அங்கிள் எனக்கு. அதுவும் சரிதான் செந்தில். சரி, நான் போயிட்டு வரேன். செந்தில் வா, உன்னை உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா வீட்டுக்கு போலாம். போட்டா கொடுக்குற, வா வீட்டுக்கு வந்து உனக்கு இருக்குது, வா. சரி வா சௌமியா போலாம்.